என் பேர் ஆலந்தூர் லோகராஜ். முஸ்லீம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்ன்றது இஸ்லாம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதில் ஷியா பிரிவு, சன்னி பிரிவு, அப்புறம் இன்னும் சில பிரிவுகள்லாம் இருக்கு. எப்படி இந்த வேறுபாடு இஸ்லாத்தில் உருவாகியிருக்கு? இது எப்படி இந்த வேறுபாடை பார்க்கப்படுகிறது என்பதை தயவு செய்து விளக்கம் தந்தால் நன்றியுடைய இருப்பேன். அதாவது அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாங்கிறது ஒரு மார்க்கம் தான். நம்ம கூட பெருமையாக என்ன சொல்லுவோம்? ஒரு இறைவன், ஒரு தூதர், ஒரு வேதம், ஒரு மார்க்கம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. இப்படியான ஒரு மார்க்கத்தில் ஷியான்னு சொல்லி அவங்க ஒரு டைப்பாக என்ன செய்கிறாங்க? அவங்க கொள்கை கோட்பாடு வணக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாடு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பல பிரிவுகள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. இது எப்படி இது வந்தது, அதை எப்படி அது சரி பண்ணுறது, என்ன காரணத்தினால உருவானதுன்னு அவங்க கேட்குறாங்க. இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் சாதாரணமாக நம்ம நடைமுறையில் உள்ள சில உதாரணங்கள் வழியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்தியான்னு ஒரு நாடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் எப்படி தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி கிரிமினல் சட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் இருக்குல்ல, அதை தீர்ப்பதற்கு சிவில் சட்டங்கள் இருக்கிறது. உரிமை சம்பந்தப்பட்டதுக்கு சிவில் சட்டம் இருக்கிறது. கொலை கற்பழிப்பு அந்த மாதிரியான காரியங்களுக்கு கிரிமினல் சட்டம் இருக்கிறது. ஓன் சொத்தா ஏன் சொத்தாங்கிறதுக்கு சிவில் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் ஒன்று தான். இந்தியாவுக்குன்னு சட்டம் என்னதான்? ஒரு சிவில் சட்டம் இருக்கிறது. அதுதான் எல்லா கோர்ட்லையும் எடுத்து வச்சு அவங்க தீர்ப்பளிக்கணும். ஒரு கிரிமினல் சட்டம் தான் இருக்கிறது. அதை தான் எல்லாரும் எடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஆனால் ஒரு ஆள் கொலையாளின்னு என்ன செய்வாங்க? கோர்ட்டில் வழக்கு போடுவாங்க. செஷன்ஸ் கோர்ட்டில் என்ன பண்ணிடுவான்? இவருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி போடுவான். அதுக்கு எந்த சட்டத்தை வச்சுருப்பான்? அந்த கிரிமினல் சட்டம் தான் வச்சுருப்பான். இவன் எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவான். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவான்? அவருக்கு அந்த தப்பு, அவர் குற்றவாளி இல்லைன்றுவான். ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அவனுக்கு தூக்கு தண்டனைங்கிறான் ஒருத்தன். அதே சட்ட புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? மேலே போனவுடனே அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அந்த அலுவலகத்தில் பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. வெடிகுண்டு வச்சாங்க. வெடிகுண்டு வச்சு அது பெரிய அந்த பில்டிங்கை டேமேஜ் ஆச்சு. சேத்துப்பட்டில் உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமான கேஸ் நடந்துச்சு. கீழ்கோர்ட்லேருந்து மேலே தனி கோர்ட்டு சென்னையில் வரைக்கும் என்ன பண்ணிவிட்டாங்க? அவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி ஆயுள் தண்டனை கொடுத்துவிட்டாங்க. போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி இருந்தாங்க. போன வாரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க? அதில் அவங்க குற்றவாளி கிடையாது, பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், சட்டம் ஒன்று தானே, ஒரு சட்டத்தை வச்சு தானே ஒரு சொத்து கூட கேஸ் போடுவீங்க. கீழ்கோர்ட்டில் எனக்குமா, மேல் கோர்ட்டில் அவனுக்குன்றுவான். கீழ்கோர்ட்டில் எனக்குன்னு சொல்லிடுவான். அவனு அந்த சட்ட புஸ்தகத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். மேலே உள்ளவனுக்கு வேற சட்ட புஸ்தகமா, இதே சட்ட புஸ்தகத்தை மேலேயும் வச்சிருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் பார்த்துட்டு இல்லைப்பா அதை விட்டுருவான். ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால், மார்க்கம் ஒன்றா இருந்தாலும் மனிதனுடைய சிந்தனைகள் இருக்கல ஒரே மாதிரியா இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறான். கரெக்டாக புரிஞ்சுக்கிறவன் இருக்கிற மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று புரிஞ்சுக்கிறவன் இருக்கிறான். சட்டத்தில் இருக்கு, அது சொன்னது ஒன்றா இருக்கும், விளங்குனது ஒன்றா இருக்கும். இவன் விளங்கினவன் தப்பாக விளங்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தப்பாக போயிடும். சரியாக விளங்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சரியாக போயிடும். அப்போ புஸ்தகம் குரான் ஒன்றா இருந்தாலும் எப்படி நம்ம தாய் பாஷையில் இருக்கிற சட்டத்தையே இவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி விளங்கிட்டு தீர்ப்பளிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் குரான் ஒன்றா இருந்தாலும் நபியுடைய போதனை ஒன்றா இருந்தாலும் அதை படிக்கிறவன் என்ன பண்ணுறான்? சில பேர் சட்டத்தை படிக்காமையும் தீர்ப்பளிச்சுட்டு போயிடுறான். சில பேர் படித்து ஒன்றோட கொண்டு விளங்கிட்டு என்ன செய்யறான்? அது சொன்னது ஒன்றா இருக்கும், விளங்குனது ஒன்றா இருக்கும், அப்படி தீர்ப்பளிச்சுட்டு போயிடுறான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரி பிரிவுகளும் முஸ்லீம்கள் மத்தியில் வருது. அவங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த ஷியா சன்னி பிரிவுக்கு மட்டும் வருவோம். பெரிய மேஜரான பெரிய பிரிவு எது முஸ்லீம் சமுதாயத்தில்? ஒன்று ஷியாம்பாங்க, இன்னொன்று சன்னின்னு சொல்லுவாங்க. ஷியாங்கிறவங்க யார் தெரியுமா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கன்னு, வேற யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற கொள்கை ஷியா கொள்கை. ஷியாவுடைய கொள்கை என்ன? இப்போ ரசூல் ஆட்சி, நபிகள் நாயகம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, நபிகள் நாயகத்துக்கு அடுத்து யார் வந்திருக்கணும்? அபூபக்கர் வந்திருக்கக்கூடாது, உமர் வந்திருக்கக்கூடாது, உஸ்மான் வந்திருக்கக்கூடாது, மருமம் அலி இருக்கார்ல அவர் தான் வந்திருக்கணும், அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க? இதுதான் ஷியா கொள்கைங்கிறது. என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஆட்சிக்கு வர தலைமைத்துவத்துக்கு வருவதாக இருந்தால் யார் தான் வரணும்? நபியுடைய குடும்பம் தான் வரணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கை குரானில் இருக்குதா? இந்த கொள்கை குரானில் இல்லை.
இந்த கொள்கை நபிகள் நாயகத்துடைய போதனையில் இருக்குதா? கிடையாது. இவங்க ரெண்டையும் பார்க்காம இவங்களா நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், இதெல்லாம் ஒழிக்கத்தான் வந்தாங்க. நபிகள் நாயகம் வந்ததை என்ன, இந்த பாரம்பரியத்தினால மரியாதை கிடையாது, ஒருத்தன் யாருடைய வம்சம்ங்கிறதை வைத்து ஒருத்தனுக்கு சிறப்பு கிடைக்காது, ஒருத்தனுக்கு சிறப்பு வேணும்னா அவன் நடவடிக்கையினால சிறப்பு கிடைக்கும். ஒருத்தன் நல்ல மனுஷனா வாழ்ந்தா சிறப்பு கிடைக்குமே தவிர நல்ல மனுஷனுக்கு பிறந்தா சிறப்பு கிடைக்காது. நல்ல மனுஷனுக்கு பிறந்து கெட்ட செயல் பண்ணா அவனுக்கு சிறப்பு கிடைக்குமா? நம்ம குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம், நூஹ் நபி நல்ல மனிதர் தான், அவர் மகனுக்கு சிறப்பு கிடைக்கல. வழங்குதா? இப்ராஹிம் நபி நல்ல மனிதர் தான், அவர் தகப்பனுக்கு சிறப்பு கிடைக்கலைங்க, நல்லவராக இருக்கல. அவரவர் நல்லவரா. இஸ்லாத்தினுடைய பேசிக்கே என்ன, ஒரு சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். நான் நல்லவனா இருந்ததுனால அதனுடைய நன்மை என் மகன் சுமக்க முடியாது, என் தகப்பன் சுமக்க முடியாது, என் தகப்பன் கெட்டவரா இருந்தா அந்த பாவத்தை நான் சுமக்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் கொள்கை. இந்த ஃபண்டமெண்டலை கூட பார்க்காம ஷியா என்ன பண்றான்னு கேட்டா, அவன் பக்திங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் மேல அன்பு வைக்க வேண்டியதுதான், பக்தி வைக்க முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறது, நேசிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை பண்றதா ஷியாங்கிறது. இந்த நேற்று நடந்த சம்பவத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த முஹர்ரம் மாசத்துல இந்த 10வது நாள்ல என்ன செய்யறாங்க, பஞ்சாண்டு சொல்லி ஒரு போய்கிட்டு காயப்படுத்திட்டு போறாங்கல்ல, இரும்பு அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஓட, அதான் ஷியாங்கிறவங்க. இந்த ஷியா கூட தான் அதை பண்ணுவாங்க, மற்ற யாரும் பண்றது கிடையாது. அப்ப ரத்த காயப்படுத்தி கொண்டு போறாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஹுசைன்கிறவர் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி பண்றாரு, கொல்லப்பட்டுறாரு. புரட்சியாளர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நடந்த சண்டையில ஹுசைன் ரலியல்லாஹு பண்றாங்க, கொல்லப்பட்டு போயிடுறாங்க. இது நடந்து முந்த நாள் நடக்கல, இது நடந்து 1400 வருஷம் ஓடி போச்சு. அந்த கவலையை நாங்க வெளிப்படுத்துறோங்கிறாங்க. எந்த கவலைய? 1400 வருஷத்துக்கு முந்தி ரத்தம் சிந்தினாங்கல்ல, அதுக்காண்டி நாங்க சிந்துறோம் அப்படிங்கிறான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா, குருட்டு பக்தியா? குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, அவன் பார்க்க மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்றான், நபிகள் நாயகம் சொன்னதை பார்க்காம நபிகள் நாயகத்து குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறாங்களாம். எப்படி நேசிக்கிறாங்களாம், அவ்வளோ ரத்த காயம்பட்ட நாங்கள் ரத்த காயம் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறான். இதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்தது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, துன்பம் வரும் பொழுது சட்டையை கிழித்து கொள்ளக்கூடியவன், தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடியவன், முட்டாள்தனமான கோஷங்களை போடுறவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம். இது ஒரு துன்போன்னு வச்சுக்கிட்டா கூட இதுக்கான சட்டை கழிச்சிக்கிற முடியுமா, தலையை விரிச்சு போட்டு ஆட முடியுமா, இதுக்கான மொட்டை போட்டுக்கிற முடியுமா? துன்பத்துக்காக வேண்டி இந்த மாதிரி பெண்கள்லாம் மொட்டை போடுவாங்க. அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, வந்துச்சுன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா பொம்பளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அந்த கவலையை இப்போ ஆம்பளைக்கு அடிக்கிறாங்க நம்ம நாட்டில். அந்த காலத்தில் ஜாஹிலியாக்கள் பொம்பளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அப்ப இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, லானல்லாஹுல் ஹாலிகத வ சாலிகா, தலைமுடியை துன்பத்தின் போது வழி மொட்டடித்துக் கொள்கிறாளே அவளை அல்லாஹ் சபிக்கிறான்னு இருக்கிறாங்க. இப்படி துன்பத்தை காட்டுறதுக்குன்னு இதெல்லாம் முறை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு சோகம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதை நம்ம 3 நாளைக்கு தான் காட்டலாம்னு இருக்குது. இஸ்லாத்துல எங்க பாப்பா மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு கவலையா சோறு திங்காம உட்காந்துருக்கலாம், தூங்காம கூட இருக்கலாம், அனுமதி இருக்கிறது. 2வது நாளைக்கு அப்படி இருக்கலாம், 3வது நாளைக்கு அப்படி இருக்கலாம். 72 மணி நேரம் கடந்துருச்சுன்னு சொன்னா நான் பாட்டுக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போகணும், தொழிலுக்கு போகிறோம், தொலைக்கு போகணும், வேலைக்கு போகணும். 72 மணி நேரத்துக்கு மேல எவனும் துக்கத்தை கொண்டாடக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் அதிகபட்சம் எவ்வளவுதான், ஒரே நாளில் முடிஞ்சா ஒரு நாள் மனுஷனுக்கு முடியாது. ஒரே நாள்லன்னா நீ ஸ்டடியா இருந்தா இருந்துக்க. ரொம்ப சோகத்தில் இருக்கிறியா, ஒரு நாள் இருக்கிறானா அவன் அல்லாவுக்கு எதிராக இருக்கான்னு எடுத்துக்கிற இயலாது. அவங்கதா அல்லா தான் உயிரை வாங்கிக்கிட்டான், வேண்டாம் அப்படி இருக்கான்னு கேட்க இயலாது. ஏன் அப்படி எல்லாம் படைச்சிருக்கான். ஒரு நாளைக்கு இருந்துட்டு போ, 2 நாளைக்கு கூட இருந்துட்டு போ, 3 நாளைக்கு கூட இருந்துட்டு போ. 3 நாள் கடந்துருச்சுன்னு சொன்னா வேலைக்கு போகணும், எந்த வேலையும் நிறுத்தக்கூடாது. பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் சாப்பிடலாம் மாட்டேன், கவலையா இருக்கேன், கவலையா இருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டி விட்டு போயிருங்க, 2வது நாளைக்கு சாப்பிடாலும் விட்டு போயிருங்க, 3வது நாளைக்கு சாப்பிடலண்டாங்களா ஓட்டு என்ன செய்யணும், என்ன 3 நாளைக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்கணும். 3 நாளைக்கு மேல கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு முந்த நாள் தான் கொல்லப்பட்டாங்களா, 3 நாள் தான் ஆகுதானே? அவர் கொல்லப்பட்டு 3 நாள் தான் ஆகுதா? ஏன்னா எத்தனை 1000 வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் ஓடி போய் விட்டது. நாள் கணக்கில் எடுத்து 1400 வருஷத்துக்கு நீங்க 4ஆல் பெருக்குனீங்கன்னா அது எத்தனை நாட்கள் வரும் கணக்கு பண்ணிக்கிறங்க. அவ்வளவு நாட்கள் ஓடிவிட்ட பிறகு இவன் சோகம் அனுபவிக்கிறாங்கிறான். இப்ப சோகம் மனுஷனுக்கு வரும். இப்ப நான் கேட்கிறேன், உங்க எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல உங்க குடும்பத்துல, உங்க தாத்தாண்டு வச்சுக்கிறோமே, தாத்தா கூட யாருக்காவது இருப்பாங்க, கொள்ளு தாத்தா வச்சுக்கிறோமே, உங்க கொள்ளு தாத்தா இறந்து போயிட்டாரு, அதை உங்கள்கிட்ட சொல்றாங்க கொள்ளு தாத்தா இறந்துட்டாராமலன்னு. எப்ப 10 வருஷம் முந்தி மூத்தா போனது, அப்படி கண்ணீர் வருமா உங்களுக்கு? இயற்கையா வருமானேன். நேற்று இறந்த செய்தியை பற்றி நினைவுபடுத்தினா கண்ணீர் வரும், முந்தா நாள் நடந்ததை பற்றி பண்ணா கண்ணீர் வரும்.
25 வருஷம் வந்து உங்க அப்பா மூத்தா போயிட்டாங்களோ அவங்க சொல்லுவானா, சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. 25 வருஷம் மூத்தா போயிட்டாங்க என்ன செய்வா, சிரிச்சுக்கிட்டு சொல்லுவானா அழுவானா? இது பொய் தானே, நடிக்கிறான். இவனுக்கு சோகமே கிடையாது. நெசமா சோகமா இருந்தா பரவாயில்லைங்களாம். இது ஒரு சடங்கு, ஒரு இதுக்காக வேண்டி செய்யறானே தவிர உண்மையில் அவன் எவனுக்கா சோகம் இருக்குதா? இருக்குமா? இயற்கை இருக்குமா? அப்பப்ப நடந்தா தானே இருக்கு. நடந்து புருஷன் செத்து போய் 25 வருஷத்துக்கு உங்களுக்கு அழுவிட்டா இருப்பா. என் புருஷன் 25 வருஷம் மூத்தா போயிட்டாருன்னு எவனா அழுவ மாட்டான். புருஷன் செத்துக்கே செய்ய மாட்டான் அவனுக்குதா. அதனால 3 நாள் தான் இஸ்லாத்துல உள்ளது. அப்ப இந்த மாதிரி புரிந்து கொள்ளாமல் பக்திங்கிற பேர்ல கூடுதலா என்ன செய்யறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. அதனால இந்த ஷியாங்கிற பிரிவு வருது. நாங்க கூட கமிஷனர்லாம் மனு கொடுத்தோம். இந்த மாதிரி ரத்த காயப்படுத்துறாங்க, சட்டவிரோதம், தடுத்து நிறுத்துங்கன்னு. உண்மை செய்ய கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. சட்டப்படி செய்யக்கூடாது. இந்திய சட்டப்படி ஒருவன் தன்னைத்தானே ரத்த காயப்படுத்துவதை என்ன செய்யணும், பிடிச்சி உள்ளதுக்கு வைக்கணும். தற்கொலை செய்ய வந்தா உள்ள பிடிச்சி வைக்கிறோம்ல. தற்கொலை முயற்சி கேஸ் அழகா போடலாம். இதுல தற்கொலை முயற்சி கேஸ் போடாம என்ன பண்றாங்க, போலீஸ்லயே என்னத்தை புகார் கொடுத்தாலும் அனுமதிக்கிறாங்க. ஏன்? மதத்தின் பெயரால செஞ்சா நம்ம நாட்டில் பாத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. தப்பு தானே யாரும் செஞ்சாலும். அதனாலதான் இந்த பிரிவுகள் வருது. குரானை கரெக்டா பார்த்துட்டாங்கன்னா பிரிவுலாம் வராது. நபிகள் நாயகம் சொன்னதை கரெக்டா படிச்சாங்கன்னா என்ன வராது, பிரிவு வராது. படிக்க தவறினால் பிரிவு வந்து போயிடும். அல்லது அறகுறையான ஒரு ஞானத்தோடு பார்த்தாங்கன்னா பிரிவு வந்துடும். ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவன் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தா என்ன ஆயிரும், பிரிவு வந்துடும். ஒழுங்கா பார்த்தா என்ன வராது, பிரிவு வராது.